இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற ஜென்சிஸ் பிட்காயின்ஸ்ல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமான லாஸுக்கு ஆளாறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? குட் கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெவலையும் நடக்குது. ஈவன் நம்ம கவர்மெண்ட் அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ மக்களோட எல்லாத்தோட பர்செப்ஷனும் எப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாங் டேர்மு, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாங் டேர்மு, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாங் டேர்மு அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே சீக்கிரமாக பணக்கார ஆகணும், நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அது பாசிபிளே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி F&Oல ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனதும், பிட்காயின்ஸில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனதும் எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயரில் மட்டும் 95% ஆஃப் த பீப்புள் ட்ரேட் பண்ணதில் 91% ஆஃப் த பீப்புள் ஹியூஜ் லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூட. ஸோ இனிமே நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். டோன்ட் ட்ரை டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் அ திங்ஸ்.